ஹலோ எவ்ரிஒன், டார்க் டைரிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வாய்ஸ் என்னென்னா, 2 வாலிபர்கள் இரவு நேரத்தில் அவங்களோட கிராமத்தை நோக்கி பைக்கில் போகும்போது நடந்த அமானுஷந்தாங்க. இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்தில் நடந்தது தாங்க. இதை நமக்கு ஷேர் பண்ணவங்க அருண். இந்த இன்சிடெண்ட் யாருக்கு நடந்தது பார்த்திங்கன்னா, அருணுக்கு தாங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2 வாலிபர்கள், ஒருத்தவங்க பேர் அருண், இன்னொருத்தர் பேர் கார்த்திங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஊர் தான். ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்னு கூட சொல்லலாம். கார்த்தி பார்த்திங்கன்னா வெளியூருக்கு திருவிழாக்கு அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டு திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தாங்க ஈரோடுக்கு வராரு. அவர் வர்ற அந்த நேரத்தில் அவங்க கிராமத்தில் எந்த பஸ்ஸுமே இல்லை. நடந்து போகலாம்னு பார்த்தா 7லேருந்து 8 கிலோமீட்டர் நடக்கணும். காட்டுப்பகுதி வேறு. இவர் உடனே அருணுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணுறாரு. அருண்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பைக் இருக்குது. பைக்கில் வந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு ஒரு எண்ணம் அவருக்கு. சரின்னு ஃபோன் போடுறாரு. ஃபுல்லாக ரிங் போகுது. கால் பிக் பண்ணலை. சரி, மறுபடியும் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தால் உடனே அருண் ரிட்டன் கால் பண்ணிடுறாரு. சொல்லு கார்த்தி, என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு அருண் கேட்குறாரு. கார்த்தி உடனே, டேய், ஊருக்கு போயிட்டு வந்தேன்டா. ஈரோட்டில் இருக்க பஸ் எதுவும் இல்லை. வேறு யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. நீ வா கொஞ்சம், நாளைக்கு வேறு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, சீக்கிரமாக போகணும். பைக் எடுத்துகிட்டு வான்னு கார்த்தி சொல்கிறாரு. அருண், வர இரு, ஒரு அரை மணி நேரத்தில் அவரும் போயிடுறாரு. கார்த்தி, மச்சி, நான் இன்னும் சாப்பிடலடா, வீட்டில் வேறு யாருமே இல்லை, வா நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலான்னு சொல்கிறாரு. அருண், நான் வர்ற வரைக்கும் நீ சாப்பிட வேண்டியது தானடா அப்படின்னு கார்த்தியை திட்டுறாரு. கார்த்தி, டேய், நான் சாப்பிட்லான்னு நினச்சேன், ஆனால் தனியாக போய் சாப்பிட ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் நீ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு அருண். சரி வாடா, சாப்பிட்டுட்டு போகலாம் 2 பேருன்னு சாப்பிட்டு அவங்க கிராமத்தை நோக்கி போகிறாங்க. டைம் ஒரு 11லேருந்து 12 மணி இருக்கும். அப்போ திடீர்னு தூரத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண் கையை நீட்டி லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கு அருண், ஆமாம் மச்சி, லிஃப்ட் கொடுக்கலாம், ட்ரிபிள்ஸில் வேணால் போயிடலாம், பாவம் ஒரு லேடி தனியாக வேறு இருக்காங்க அருண் சொல்கிறாரு. அந்த பெண் நிற்கிற திசைக்கு அப்படியே பைக்கை ஸ்லோ பண்ணி போகும்போது தான் தெளிவாக பார்க்குறாங்க. அந்த உருவம் பெண் இல்லை. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பெண் மாதிரி இருந்த அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவத்தை மாற்றி சுயரூபம் வேறு மாதிரி இருக்குது. தலைமுடியெல்லாம் கலைஞ்சி, தாடை ஒரு பக்கம் உடஞ்சி, முகம் முழுசாக ரத்தமாக, பல்லெல்லாம் கருப்படைஞ்சு ஒரு மாதிரி இருந்ததா அருண் சொல்லியிருக்காங்க. உடனே ஸ்லோ பண்ண அந்த பைக்கை ஸ்பீடாக எடுத்து போகிறாங்க. கார்த்தி உடனே பின்னாடி திரும்பி பார்த்து, மச்சி சீக்கிரமாக போடா, அது நம்மளை துரத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அருண் உடனே மிரரில் பார்க்கும்போது அந்த உருவம் காற்றுல அப்படியே மிதந்த மாதிரி வந்துட்டுருக்கு இவரை நோக்கி. அருண், டேய் கார்த்தி, திரும்பி பார்க்காதடா, நம்ம வேகமாக போயிடலான்னு சொல்கிறாங்க. இப்படியே பின்னாடி இருந்த அந்த உருவம் திடீர்னு பைக்குக்கு ஆப்போசிட்டில் மறுபடியும் வந்து நிற்கிது. அருண் பயத்தில் வண்டியை கீழே விடுறாரு. 2 பேருமே கீழே விழுறாங்க. உடனே எந்திரிச்சு 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைக்கை அப்படியே விட்டுட்டு ஒரு திசையில் ஓடுறாங்க. அந்த ஆன்மாவும் பின்னாடியே தொடர்ந்து வருது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சைடில் ஒரு குடிசை மாதிரி இருந்துச்சு. அந்த குடிசைக்குள்ளே போனால் ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும்னு அந்த குடிசைக்குள்ளே போகிறாங்க. கார்த்தியும் அருணும் அந்த குடிசைக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஒரு விளக்கு மட்டும்தான் எரியுது. கார்த்தியும் அருணும் நல்லா உத்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு கல் சிலை இருக்குது, சின்னதாக அம்மன் சிலை, அம்மன் உருவத்தில் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. நம்ம கோவிலில் இருக்கோம். அவங்க 2 பேருமே கோவிலில் இருந்து அவங்க பைக் இருக்கிற திசையில் பார்க்குறாங்க. அங்கே அந்த உருவம் அப்படியே இவங்கள முறைச்ச மாதிரி பார்த்து நின்றுட்டுருக்கு. அருண், இப்போது நம்மளால் இங்கேருந்து போக முடியாது கார்த்தி, அது சேஃப் இல்லை, விடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு அங்கே இருக்காங்க. அப்படியே பொழுதும் விடியுது. ஒரு 6:30க்கு ஒரு பெரியவர் வர்றாரு. யாருப்பா, இங்கே எதுக்கு படுத்திருக்கீங்க அப்படின்னு இவங்கள தட்டி எழுப்புறாங்க. உடனே எந்திரிச்ச இவங்க பயத்தோட, ஐயா, நாங்கள் இந்த மாதிரி போயிட்டுருந்தோம், ஒரு உருவம் எங்களை விடாமல் துரத்திட்டு வந்தது,
அதனால் நாங்கள் பயந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே அந்த உருவத்துக்கு உள்ளே வர முடியல. அதான் ஐயா நாங்கள் இங்கேயே இருந்துட்டோன்னு சொல்கிறாரு அருணும் கார்த்தியும். அந்த பெரியவர், அப்படியா, இந்த அம்மன் கிட்ட வந்துட்டீங்கல்ல, இனி ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த அம்மன் பார்த்துக்குவான்னு சொல்கிறாரு அந்த பெரியவர். அம்மன் கோவிலில் இருக்கிற ஒரு காப்பை எடுத்து, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அந்த பெரியவர் கையில் கொடுக்குறாரு. சரி கிளம்புங்கன்னு அந்த பெரியவர் அவங்கள அனுப்பியும் விடுறாங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அருணும் கார்த்தியும் பைக்கை எடுத்துகிட்டு அவங்க கிராமத்துக்கு போய் சேர்றாங்க. அருண் கார்த்தியை அவங்க வீட்டில் விட்டுட்டு அருணும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க. திடீர்னு ஒரு 3 மணி இருக்கும்போது அருணுக்கு ஒரு ஃபோன் வருது கார்த்திக்கிட்ட இருந்து. அருண் அட்டன் பண்ணி, சொல்லு மச்சான் என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பக்கம் இருந்து கார்த்தி பேசலை, கார்த்தியோட அம்மா தாங்க பேசுகிறாங்க. கார்த்தி காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கான், என்ன கேட்டாலும் முறைக்கிறான், எதுவும் சாப்பிடல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ வாப்பான்னு அருணை கூப்பிடுறாங்க. அருணும் அந்த நைட்டு நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே, ஆமாம் அந்த காப்பி எங்கேன்னு அம்மா கேட்குறாங்க. அதை கார்த்திக்கிட்டே கொடுத்தனே. உடனே அருண், டேய் கார்த்தி, எங்கடா அந்த காப்பு அப்படின்னு கேட்டோடனே கார்த்தி கத்திட்டு ஒரு பெண்ணோட வாய்ஸில் சிரிக்கிறாங்க. அருணுக்கு புரிஞ்சிருச்சு. அம்மா நாங்கள் நேற்று அந்த கோயிலுக்கு போனோம், வாங்க அங்கேயே போகலாம்னு கார்த்தியை வலுக்கட்டாயமாக வச்சு காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி காருக்குள்ளேருந்து இறங்கி ஓட பார்க்குறாரு, முடியல. கோவிலுக்குள்ளே இருந்த பூசாரிக்கு திடீர்னு அருள் வந்து ஓடி வர்றாங்க. இதை பார்த்த கார்த்தி உடம்புல இருக்க அந்த ஆன்மா அப்படியே பயந்து நடுங்குது. அந்த பூசாரி, நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற, நான் கொடுத்த அந்த காப்பை தூக்கி வீசிட்டா போகிற அப்படின்னு சொல்லி கோபமாக கத்துறாரு. அப்போ தான் அருணுக்கு, ஓ அந்த காப்பை அந்த ஆன்மா வீசிடுச்சுன்னு யோசிக்கிறாரு. அந்த பூசாரி உடம்புல இருக்கிற அம்மன் உச்சி முடியை பிடிச்சி உட்கார வச்சு, நீ ஏன் வந்திருக்க, எதுக்கு வந்திருக்கன்னு தெரியாது, ஆனால் இவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவனை விட்டுட்டு போயிருன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த மோகினி பேயும், இல்லை நான் போக மாட்டேன், இவன் எனக்கு வேணும், இவனை கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொல்லுது அந்த மோகினி பேய் ஆக்ரோஷமாக. உடனே அருள் வந்த பூசாரி, நீ இவனை விட்டு போகலைன்னா நான் உன்னை இங்கே அழிச்சிடுவேன்னு மிரட்டி சொல்லும்போது அந்த மோகினி பேயும் பயந்துட்டு, நான் போகிறேன், என்னை விட்டுடுங்க, இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்திய வாக்கு கொடுத்துட்டு ஒரு சொம்பில் தண்ணி வாங்கி ஃபுல்லாக குடிக்குது அந்த மோகினி பேய். கார்த்தி திடீர்னு மயங்கி விழுறாரு. அருள் வந்த பூசாரி, ஒரு காப்பை மந்திரிச்சு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம், இதை இவன் கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்க. அவ்வளோதாங்க, கார்த்திக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்காங்க. இவ்வளோதாங்க அருண் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்கான கருத்து என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா அப்போ நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டார்க் டைரிஸ் வாய்ஸ் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.